இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை ஒரு ஃபோன் காலில் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டாமை மனநிலையை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ அமெரிக்கா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் சர்வதேச அரங்கில் தத்தளிச்சுட்டு இருக்கு. வெளியே காமிக்காமல் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இரண்டு உலகப் போரில் ஜெயிச்சு உலக வல்லாதிக்க நாடு அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஒரு நாடு, ஒரு தேசம். அதனால் இப்போ அவங்க மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாத சூழலாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன சில கூட்டம், அங்கே இருந்த குடியேறிய நபர்கள் அமெரிக்க அதிபருக்கு எதிராக அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய போராட்டம். இதுக்கு முன்னால் வால் ஸ்ட்ரீட் போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த போராட்டம் ஒரு பெரிய அளவிலான போராட்டமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ கலிஃபோர்னியாவில் மட்டும் இந்த பிரச்சனை தொடங்கியிருக்கு. இன்னும் பிற மாகாணங்கள்லையும் இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்த சட்டம் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கூட சில விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. இங்கே இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இமிகிரண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடிகள் கூட, அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் கூட ட்ரம்ப் குறித்து இது தொடர்பாக நிறைய விமர்சனங்களை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இமிகிரண்ட்ஸ்லாம் வெளியேறுங்க, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னா முதல்ல வெளியேற வேண்டியது ட்ரம்ப் தான் அப்படிங்கிற அந்த கேலி சித்திரங்கள்லாம் நிறைய சமூக வலைதளங்களில் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னதாக எலான் மாஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான அந்த முரண், ரெண்டு பேருமே மாறி மாறி எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி மாற்றி ஒருத்தரை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எலான் மஸ்க் தான் இந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்போட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் உலகம் முழுக்க பரவலாக பார்க்கப்பட்டது. தன்னுடைய அந்த சோஷியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, தன்னுடைய அந்த தகவல் தொழில்நுட்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ட்ரம்ப்போட வெற்றிக்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற விஷயம் சர்வதேச அளவில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் ட்ரம்ப்புக்கும் மஸ்குக்குமான இடையிலான அந்த போர் அப்படி தொடர்ந்து போகுது. இப்போ இதுக்கு இடையில சமீபத்திய செய்திகளில் ஒரு செய்தியாக ரஷ்ய அதிபர் புட்டின் எலான் மஸ்க்கு தன்னுடைய நாட்டில் அடைக்கலம் தர்றதுக்கு, குடியுரிமை தர்றதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய போது உக்ரைனுக்கு ஆதரவாக எலான் மஸ்க் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். தேவைப்பட்டால் ரஷ்யாவுக்கு எதிராக தன்னுடைய ஸ்டார்லிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ரஷ்யாவை என்னால் மிக விரைவாக அழித்துவிட முடியும், உக்ரைனை காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார். இந்த உக்ரைன் ரஷ்யா போர்லையும் ட்ரம்ப்போட எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வியில் தான் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப்பு உலகம் முழுக்க பொருளாதார போரை நிகழ்த்தி பொருளாதாரம் மூலமாக தன்னை பலப்படுத்தி தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார். இரண்டாம் உலகப் போர் முடியும் போது நியூக்ளியர் அணு ஆயுதங்களின் அடிப்படையில் தான் ஆதிக்கங்கள் விரிவடைந்தது. அதில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு ரிவென்ச்சே போய்கிட்டு இருந்தது. யார் ரொம்ப அதிகமான ஆயுதங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பனிப்போர் காலகட்டங்கள் அது போச்சு. இரண்டு உலகப் போர்களிலும் ஆயுதங்கள் மூலமாகத்தான் தன்னுடைய வல்லாதிக்கத்தை அமெரிக்கா நிலைநிறுத்தியது. ஆனால் இப்போ பொருளாதாரம் மூலமாக அதை நிலைநிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட ஒரு கணக்காக இருக்குது. ஆனால் இப்போ ட்ரம்ப் பொருளாதார விலையும் முழுக்க அடி வாங்கிட்டு இருக்காரு. சீனா தன்னுடைய பொருளாதார எல்லைகளை உலகம் முழுக்க விரிச்சாச்சு. ஐரோப்பிய யூனியன் டாலரை வீழ்த்திட்டு யூரோவை ப்ரொமோட் பண்ணி உலகம் முழுக்க ஒரு பெரிய கரன்சியாக கொண்டு வரதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. அரேபிய யூனியன், அரேபிய எமிரேட்ஸ் அவங்க தனியாக ஒரு சைடில் போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்கா ஒரு பெரிய பூதாகரமான சக்தியாக எழுந்து வந்துட்டு இருக்காங்க தன்னெழுச்சியாக. ஒரு மிக அசாதாரணமான ஒரு எழுச்சி சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. புதின் அதுக்கு முழு ஆதரவு கொடுக்கறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இப்படி தனித்தனியாக அங்கங்கே பிராந்திய அளவில் தேசங்கள் எழுச்சி பெறும்போது, வர்த்தகம் எழுச்சி பெறும்போது, ஆயுத பலம் எழுச்சி பெறும்போது அமெரிக்காவோட நிலை என்னாகும் அப்படிங்கிறதா இப்போ கேள்வியாக நிற்குது. ஏன்னா 1929 வந்த அமெரிக்காவோட கிரேட் டிப்ரெஷன் முழுக்க அமெரிக்கா வெளிநாடுகளின் முதலீடுகளை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கும் அமெரிக்காவோட நிலை அதுதான். இன்றைக்கி அமெரிக்கா வீழ்ச்சி பொருளாதாரம் இன்றைக்கி அமெரிக்காட்டிலிருந்து விலகி போச்சு அப்படின்னா, அமெரிக்கா மறுபடியும் அந்த 1920 25 நடந்த அந்த பெரும் டிப்ரெஷனை, கிரேட் டிப்ரெஷனை, பொருளாதார பெருமந்தத்தை இப்பவும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ ஏற்படும். இதை எப்படியாவது தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்ப் போராடிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாமே அவருக்கு எதிராக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எலான் மஸ்க் ட்ரம்ப் விவகாரத்தை நம்ம இன்னொரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த போது ரஷ்யாவுக்கு எதிர் மனநிலையில், உக்ரைனுக்கு ஆதரவு மனநிலையில் தான் எலான் மஸ்க் இருந்தார். இப்போ எலான் மஸ்க்கு ரஷ்யா கூட ஒரு ரேப்போ டெவலப் பண்ண போகிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிற மாதிரி தெரியுது. ஆனால் இது அமெரிக்காவுடைய ஒரு உள்ளடி வேலையாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ அமெரிக்கா எப்படியா தன்னுடைய வல்லாதிக்க நிலையை, அந்த தான் உலகத்திலே பெரிய நாட்டமைங்கிற நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டத்தில் இப்போது இருக்குது. சைலண்ட்டாக ஐரோப்பிய யூனியன் அதை காலி பண்ணிட்டு இருக்கு. கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், எப்படி ஆனாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை ஜெலன்ஸ்கி நிப்பாட்ட மாட்டார் அப்படின்னு. யார் நிப்பாட்டினாலும்
புதினே இறங்கி வந்து நான் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் திரும்ப கொடுத்துட்றேன், இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஜெலன்ஸ்கி அதை நிப்பாட மாட்டார், பேக்கப்லாம் ஐரோப்பா இருக்குது. இந்த ஐரோப்பாவோட முழு நோக்கமும் அமெரிக்காவை அப்படியே மட்டுப்படுத்தி உட்கார வச்சுட்டு ஐரோப்பா எழுச்சி பெற்று உலக வல்லாதிக்கமாக ஐரோப்பா உருவாகணும் அப்படிங்கிறது அவரோட இலக்காக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பெரும் அச்சுறுத்தல் ரஷ்யா தான். ஏன்னா கேபிட்டலிஸ்ட் பவரோட வெளியே காமிக்கக்கூடிய முகம் தான் அமெரிக்கா. அதோட ரூட் எங்கே இருக்கும் அப்படின்னா பிரிட்டனில் தான் இருக்கும். இப்போ பிரிட்டன் தலைமையில் தான் இன்றைக்கி யூரோப் எமர்ஜ் ஆகுது. ஆனால் பிரிட்டன் இப்போவுமே சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க ஜெர்மனியோ வேறு சில நாடுகளையோ ப்ரொமோட் பண்ணி அந்த யூரோப்பிய யூனியனுக்கு தலைமையை இருக்க முன்னிறுத்துற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது. ஆனால் இது போக போக எப்படி போகுங்கிறது தெரியாது. இதுக்கிடையில் இந்தியா ஒரு பக்கத்தில் எங்கே போகன்னு தெரியாமல், எந்த அணியில் சேரன்னு தெரியாமல், ஒரு சுதேசியாக போகலாமா இல்லைனா மறுபடியும் குளோபலைஸ்டு வேர்ல்டுக்குள்ளே நிற்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இந்தியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஆனாலும் அமெரிக்காவுக்கு இது ஒரு இக்கட்டான சூழல். ஒரு பக்கம் இந்த இமிகிரண்ட்ஸோட பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனைகள், இன்னும் அங்கே அந்த எல்ஜிபிடிலாம் அடுத்து எப்படி களத்தில் இறங்க போகிறாங்க, சண்டை போட போகிறாங்க, போராட்டம் பண்ண போகிறாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மத ரீதியான விஷயங்கள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான அந்த சிக்கல், உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் தோல்வி, இதற்கு முன்னதாக அமெரிக்காவில் நடந்த பெரிய காட்டுத்தீ, இது எல்லாத்துக்கும் மேலே அந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியும் போதே வந்த ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ட்ரம்புக்கு எந்த வகையிலும் ஆதரவு அளிக்கலை, ட்ரம்புக்கு ஒரு ஒத்துழைப்பு தர மாதிரியான சூழலில் இல்லை, எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே அமெரிக்க ஊடகங்களில் ரொம்ப பிரபலமாக வந்துச்சு. இன்றைக்கி இந்த சூழல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்குவே இந்த கலிஃபோர்னியா போராட்டத்தை அடக்குவதற்கு தேசிய படைகளை ட்ரம்ப் பயன்படுத்தின விவகாரம் ஒரு சர்ச்சை ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள ஆளுநர் வந்து அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கார். சட்ட விதிகளை ட்ரம்ப் மீறிட்டார் அப்படின்னு. ட்ரம்ப்பு அவர் ஒரு வர்த்தகர், பெருசாக ஒன்றும் சட்டத்தை அவர் மதிக்க போகிறதில்ல, சட்டம் தெரிய போகிறதில்ல அவருக்கு. அவருடைய அஜெண்டாஸை வச்சு உள்ளே வந்திருக்காரு, அவருடைய அஜெண்டாஸை அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. அதில் எதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது, எதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு இருக்குங்கிறத விட அவர் யோசிக்கிற சூழலில் அவர் இல்லை. அவர் ஒரு தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ட்ரம்ப்போட இந்த தாண்டோண்டித்தனமான போக்கு தான் அமெரிக்காவோட வீழ்ச்சியும் காரணமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்கா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முடிஞ்சிடும். இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அங்கே லீகலைஸ்டாக இமிகிரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட அமெரிக்கா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையும் போது அமெரிக்காவிலேருந்து வெளியே வர்றதுக்கான நிலை தான் உருவாகும். வெளியே வந்துடுவாங்க அவங்க. ஏன்னா அமெரிக்காவில் அதுக்கப்புறம் சர்வை பண்ண முடியாது அவங்களால. அப்படி ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. கடைசியாக அமெரிக்காட்ட எஞ்சி நிற்கக்கூடிய விஷயமாக அந்த ஆர்மி மட்டும் இருக்கும், மிலிட்ரி மட்டும் இருக்கும். அதை வைத்து அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களின் கடைசியாக வரக்கூடிய ஒரு எதிர்பாராத விஷயமாக இருக்கும். இன்றைக்கி எல்லா வகையிலையும் தொடர்ந்து அமெரிக்கா வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் அசிங்கப்பட்டு இருக்கு. நிறைய உள்நாட்டு சிக்கல்களையும் வெளிநாட்டு சிக்கல்களையும் பொருளாதார சிக்கல்களையும் தொடர்ந்து அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இதோட எண்டு எப்படி இருக்கும், அதோட எண்டில் அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணும், இல்லைன்னா அமெரிக்கா தன்னுடைய தாய் தேசமான பிரிட்டன் அதோடைய உத்தரவு கடைசி நேரத்தில் கட்டுப்பட்டு அடிபணிஞ்சு நிற்குமா என்னங்கிறது போக போக தான் தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக ட்ரம்ப் தேர்தலை வெற்றி பெற்றதிலிருந்து ஒவ்வொரு சம்பவமாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த விவகாரங்கள் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரம் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தாச்சு. அப்போ அமெரிக்காவை தனியாக இப்போ அமெரிக்காவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை தனியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி உலகத்தோட பார்வையில் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு இல்லையா? உலக வல்லரசாக அமெரிக்கா வந்து இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அமெரிக்கா இருந்தாச்சு உலக வல்லரசாக. இன்றைக்கி அமெரிக்கா வந்து தடுமாற ஆரம்பிச்சிருக்கு, தள்ளாட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் பின்னால் வந்து அமெரிக்காவை வீழ்த்துவதற்கான சதி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க, வீழ்த்தி ஆகணுங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறாங்க. இதை அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ள போகுது இறுதி கட்டத்தில்? ஏன்னா எல்லா வகையிலையும் அமெரிக்கா தோல்வி அடையும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த பொலிட்டிக்கல் டிப்ளமேசின்னு சொல்லுவோம்ல, எல்லா நாடுகளோடும் மேற்கொள்ளக்கூடிய அந்த உறவு, அந்த நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை, அந்த நாடுகளுடன் நட்பை பேணக்கூடிய நிலை, இது எல்லாமே தொடர்ச்சியாக அமெரிக்கா தோல்வி முகமாகி போய்கிட்டு இருக்கு. இதோட இறுதியில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை வைத்து இந்த உலகத்தை எப்படி ஷேக் பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேட்டோவில் இருந்தும் வெளியே போகிற சூழலுக்கு வந்தாச்சு. இது அடுத்த கட்டமாக எப்படி போய் நிற்கும், அமெரிக்காவோட ஆயுத பலம் இந்த உலகத்தை எப்படி ஷேக் பண்ணும், இல்லைன்னா அடங்கி போகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து அமெரிக்காவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது.